அர்ஜுன் தாஸோடைய நடிப்பில் வெளியாகி இருக்கிற படம் தான் பாம்ப். இதில் அர்ஜுன் தாஸ், காளி வெங்கட், சிவாத்மிகா, விருமாண்டி அபிராமி இவங்க எல்லோரும் நடிச்சிருக்காங்க. நாசர் சார் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, பாலசரவணன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல ரோல் பண்ணியிருக்காங்க. படத்துடைய இயக்குனர் விஷால் வெங்கட். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கற்பனை கதை அப்படின்னு ஆரம்பத்திலே அவங்க சொல்லிடுறாங்க. ஒரு பேத்தி வந்து பாட்டிக்கிட்ட வந்து ஒரு கதை சொல்லு பாட்டி அப்படின்ற மாதிரி ஒரு கதை ஒன்று அப்படியே ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து ஒரு பெரிய கதையை வந்து அந்த இதிலேயே சொல்லிடுறாங்க. ஒரு மலைக்கிராமத்தில் ஜோதி வரும், மயில் கூவும். அதுதான் இது. திடீர்னு வந்து ஒரு கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த நோயிலிருந்து ஊரில் இருந்து சில பிழப்புக்காக வெளியில் போகிறாங்க. சிலர் அந்த ஊர்லேயே இருக்காங்க. அந்த ஊரில் இருக்கும்போது ஒரு பெரிய வெள்ளம் வருது. அந்த வெள்ளத்துலேருந்து மலையிலேருந்து ஒரு பாறை விழுகுது. பாறை ரெண்டாக பிளக்குது. சின்ன கல் பெரிய கல்லுன்னு போகுது. இது ரெண்டுமே மலையாத்தா கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லை சாமியாக கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாமியாக கும்பிடும்போது ஒரு குரூப்பு எங்கள் சாமி தான் பெருசு, கல்லையே சின்ன கல் பெரிய கல்லுங்கிறத எங்கள் சாமி தான் பெருசு, உங்கள் சாமி தான் பெருசுன்னு சண்டைக்கு வராங்க. இதனால் ஊர் ரெண்டு பட்டு பிரியுது. ஸோ ஒரு ஊராக இருந்தது எப்படி இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரிஞ்சு அது மாதிரி ரெண்டாக பிரியுது. இப்படி ரெண்டாக பிரிஞ்சு ஒருத்தருக்குள்ள ஒருத்தன் இவங்க தொட்டா தீட்டு அவங்க தொட்டா தீட்டு அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. இது ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் இருக்குது. ஊர் ரெண்டு விட்டால் கூத்தாடிக்க கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த படத்தில் வந்து அரசியல்வாதிகள் இதை எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று அந்த இடத்துல பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அதுக்கு எம்எல்ஏவாக நாசர் வந்திருக்காரு. அந்த ஊரை பற்றி கொடுத்த ஒரு மனுவை பற்றி விசாரிக்கிறதுக்காக புதுசாக வந்திருக்க கலெக்டரான விருமாண்டி அபிராமி அந்த ஊரில் போய் பேச போகிறாங்க. ஆனால் அந்த ஊர் மக்களை எந்த ஒரு ஆங்கிளையும் திருத்த முடியாது. ஏன்னா அடிக்கடி தொட்டதுக்கெலாம் சண்டை போட்டு ஊருக்கு வர பாதையில் இருக்கிற பாலத்தையும் உடைச்சிடுறாங்க. ரோடும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாமே வந்து ஒரு சீர்கேடுகள் இருக்கிற இடத்துல 2 நாளாக அமைதி பூங்காவாக பண்ணிடணும் அப்படின்றாங்க. இதில் வந்து சிலர் மட்டும் ரொம்ப காமனாக 2 ஊருமே சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தவர் யாருன்னா காளி வெங்கட் என்னென்னா ஊர் நல்லா இருக்கணும், 2 பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் காளி வெங்கட் இன்னொரு ஊரை சேர்ந்தவர் அர்ஜுன் தாஸ். ஆனால் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இது மாதிரி ஒரு பிரச்சனையில் தான் 2 பேருமே என்னென்னா அந்த கயிறு கட்டுவாங்க இல்லையா ஊருக்கு, இந்த கயிறு அந்த கயிறுன்னு இந்த கயிறுலாம் வந்து போட்டு ஒற்றுமையாக நண்பர்களாக இருக்கிற ஒருத்தவங்க. காளி வெங்கட்டுடைய தங்கச்சி தான் சிவாத்மிகா. அண்ணன் என்ன இருந்தாலும் நைட்டு குடிச்சிட்டு வந்தாலும் ஊர் ஒன்று சேரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறவர். இவங்க 2 பேரும் அர்ஜுன் தாஸ் என்னென்னா மாட்டுக்கு லாடு அடிக்கிறவர். இப்படி மாட்டுக்கு லாடு அடிச்சுட்டு அங்கங்கன்னு சம்பாதிக்கிறவர், வாயவே திறக்காமல் அமைதியாக இருக்கிறவர். அவர் சொல்லுவார், இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலாம், நம்ம நிம்மதியாக வாழ்வோண்டா அப்படின்னு சொல்லி அர்ஜுன் தாஸ் சொல்லுவார். நான் செத்தாலும் இந்த ஊரில் தான்டா இருப்பேன், இந்த ஊர் 2 ஒன்று சேர்க்காம நான் விடவே மாட்டேன்டா, நான் கொடுத்த மனுவுக்கு போராடிக்கிட்டே தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார். ஸோ இப்போ காளி வெங்கட் இப்படிலாம் பேசும்போது ஓரளவு குடிச்சிட்டு என்ன பண்ணிடுவார், காளி வெங்கட் வந்து திடீர்னு வந்து இறந்துருந்தாருன்னா அவர் வந்து அர்ஜுன் தாஸ் சொல்லுவார், இல்லை அவர் சாகலை உயிரோட தான் இருக்காருனாரு. சிவாத்மாக்கா இல்லை செத்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி செத்துட்டானா இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்குவாங்கன்னா, அதில் ஒரு காமெடி இருக்கும். அதுதான் இந்த பாம்பு படத்துக்கு டைட்டில். அதை நாங்கள் சொல்லி ரிவீல் பண்ண விரும்பலை. ஏன்னா அது நீங்கள் போய் பாருங்கள், அது காமெடியாக ட்ராஜடியான்றது உங்களுக்கு தெரியும். பட் அதை ரிவீல் பண்ணிட்டோம்னா அது நல்லா இருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து உயிரோடு இருக்கானா செத்துட்டானான்ற 2 பெரிய கன்ஃபியூஷனில் இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு பூசாரி வந்து சாமி உத்தரவு கொடுத்துட்டா, இந்த உத்தரவுப்படி வந்து ஒருத்தர் வந்து நிற்பான், பூசாரியாக வந்து நிற்பான், அப்போ வந்து ஜோதி தெரியும், இந்த ஊர் ஒன்று போடும் அப்படின்லாம் வந்து ஒரு பூசாரியை அறிவிக்க சொல்லிடுவார். இப்போ ஊரில் திருவிழா நடக்கிற காலத்தில் இந்த மாதிரி வெங்கட்டு வந்து காளி வெங்கட் இறந்துட்டாரு, என்னடா பண்ணுறது அப்படின்னும் போது ஊருக்கு ஒதுக்குப்புறமா தூக்குங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது 2 ஊருக்காரங்களில் ஒரு ஊருக்கு அவங்க ஊருக்காரன் தூக்க ட்ரை பண்ணால் காளி வெங்கட்டை தூக்க முடியாது. ஏடா இவனை தூக்க முடியலை அப்படின்னு யோசிப்பாங்க. சரி, இன்னொரு பக்கம் அர்ஜுன் தாஸ் வந்து அவங்க ஊருக்காரைகள் வந்து தூக்குவாங்க, அப்பவும் தூக்க முடியாது. அர்ஜுன் தாஸ் ஒருவர் அசால்ட்டாக தூக்கி கொண்டு வந்து ஊர் எல்லையில் கொண்டு வந்து போட்டுருவாப்புல. ஊர் எல்லையில் போட்ட உடனே இந்த பூசாரி பார்ப்பார், அவங்க எங்கள் அம்மா சொல்லிட்டு போச்சுடா, எவன் ஒருத்தனை வந்து தூக்க முடியாமல் ஒருத்தன் தூக்கிட்டு வரானோ அவன் தாண்டா சாமி, அவன் தான் அடுத்த பூசாரி அப்படின்லாம் சொல்லிச்சு, இவன் தான்டா கடவுள் அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காரும்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி 4 கால் நாட்டாமல் வந்து மண்டிட்டு போகணும், ஒரு ஆடு வந்து அந்த இடத்துல மண்டிட்டு போகும். இப்படி எல்லாமே வந்து அமானுஷமாக நடக்குது. அதே மாதிரி செத்து போனவன் வந்து அதாவது படத்தில் வரும், இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னும் போது அங்கே ஒரு பக்கம் எம்எல்ஏ வந்து இதை எப்படியாவது இது பண்ணிடணும்டா அப்படின்னு நினைப்பாப்புல. ஆனால் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே வந்து ட்ராஜடியாக ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் காமெடியாக ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். இது எப்படி இது நடக்குது, என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருப்பாங்க.
இப்போ காளி வெங்கட் கடவுளாயிருவார். ஆனால் ஒரு செத்த பொண்ணை எப்படிடா கடவுளாக முடியும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனு. இந்த இடத்துல வந்து அர்ஜுன் தாஸோடைய ரோல் என்ன, இந்த 2 ஊருமே வந்து இது எங்கள் ஊர் சாமியா உங்கள் ஊர் சாமியாங்கிற சண்டை, பூசாரி இதை எப்படி தீர்த்து வைக்கிறங்கிற மண்டவலி, இவங்க நினைக்கிற மாதிரி இந்த சாங்கியம்லாம் முடிஞ்சு வந்து அந்த ஜோதி வருமா, மயில் கூவுமா அப்படிங்கிற பஞ்சாயத்து, இப்படி பல பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு கிராமத்து பின்னணியில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்க படம் தான் இந்த பாம். இந்த படம், இந்த கதைக்களம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு இதாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஆனால் இதில் வந்து 2 படங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு படம். இந்த ஊர் 2 ஊர் 2 பட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம மண்டேலா படம் பார்த்துருப்போம் அஸ்வின். ஸோ அவருடைய படத்துலேயே வந்து இந்த 2 ஊர் பிரிஞ்சிருக்கிறத, அப்புறம் வந்து அவங்க அப்பா அவனை சங்கிலி முருகன் எப்படி ஒன்று சேர்த்து வைக்கிறாரு, ஒரு போஸ்ட்மேன் ஒன்று சேர்க்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து அப்படி என்ன ஒரு வித்தியாசம் இருக்க போகுது, இது காமெடி ஜான்ரா தான், இதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது காளி வெங்கட் அங்கே உட்கார வைக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ஏன்னா காளி வெங்கட் இந்த மாதிரி உட்கார வைக்கிற இந்த ஒரு விஷயத்தை தான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி யமகாதகின்னு ஒரு படம், அந்த படம் ஆக்சுவலாக ரொம்ப நல்ல படம், பட் தேட்டரில் பெருசாக ரீச் ஆகலை. பட் அந்த படமும் இதே மாதிரி தான். அந்த வீட்டில் வந்து காலேஜில் படிக்கிற அந்த ஒரு பெண்ணு திடீர்னு இறந்து கிடப்பாங்க. இறந்த பெண்ணை வந்து தூக்கி வீட்டை விட்டு வெளியில் கொண்டு போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணுறதுக்கு ஊரே ட்ரை பண்ணோம், யாருனாலையும் முடியாது. அதுவாக எந்திரிச்சு நிற்கி உட்காரும். அந்த பொண்ணா என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்ற கதையை தான் அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கதை போகும். கிட்டத்தட்ட இதுவுமே அதே தான். உள்ளே உட்காந்துருக்காங்க, அவர் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்கிறாரு, இப்போ என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். கொஞ்சம் நிறைய குறைகள் இருக்கும், சில இடங்களில் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். அர்ஜுன் தாஸுக்கு பெரிய ப்ளஸ்ஸே அந்த வாய்ஸ் தான். இந்த படத்தில் வந்து வாய்ஸை கம்மி பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு இடத்துல ஓடுறாரு, ஏதோ பிதாமகனில் விக்ரம் ரெஃபரன்ஸாக என்னன்னு தெரியல, அது மாதிரியே ஓடுறாரு. இந்த படத்தில் வந்து உருப்படியாக நடித்த ஒரே கேரக்டர் யாருன்னா காளி வெங்கட், அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் யாருன்னா பாலசரவணன். சிவாத்மிகா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டாக அவங்கள பெருசாக யூஸ் பண்ண மாதிரி தெரியலை. இப்படி இவங்க ஒரு நல்ல கண்டென்ட்டை வந்து வெளில எடுக்கிறேன் அப்படின்னும் போது ரெஃபரன்ஸுக்கு யமகாதிகி பேட்டர்னில் இருந்தாலும் யமகாதிக்குள்ளே வரல, அது தனியாக ஒன்று எடுக்கிறாங்க அப்படின்னாலுமே இதை இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக எப்படி எடுத்துருந்துருக்கலாம், எல்லோரும் ரசிக்கிற மாதிரி எப்படி எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை எடுத்துருந்துருக்கலாம். இதை வந்து கடவுளா இல்லை நம்பிக்கையா அப்படின்னு நிறைய விஷயங்கள் அன்பே சிவம் படத்துலேருந்து டேரக்டர் இன்ஸ்பயர் ஆகி நிறைய விஷயங்கள் உள்ள ஃபீட் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காரு. பட் இது ஒரு படமாக பார்க்கும்போது என்னென்னா ஒரு ஃபில்ஃபில்மெண்ட்டை தரலை. இது ஃபில்ஃபில்மெண்ட்டை ஏன் தரலை அப்படின்னா, இந்த கதையை நீங்கள் ஒரு முழுமையை பெறாமல் ஒரு கதை டக்குன்னு இடையில வந்து முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த கதையை வந்து இப்படி தான் கொண்டு போகணுன்றது. ஸோ நம்ம எதிர்பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கதை எப்படி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ்லாம் வந்து 2 நிமிஷத்துக்கு மேலே ஃபோன் பார்க்குறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த இவ்வளோ ஸ்லோ ஸ்க்ரீன் பிளே, சரி இந்த ஸ்லோ ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஏதோ அமானுஷம் இது கடவுள் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது எத்தனை பேர் பார்ப்பாங்கிறதும் தெரியல. இது எல்லாமே ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ்குள்ளே இருக்கிறதுனால எங்களுக்கு தெரிஞ்சு இது வந்து பெருசாக போகுமா அப்படிங்கிறது தெரியல. பாம் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் புஷ்பனம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் தோணுது. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.